ஒரு எண் 42 ஆனது 3:4 என்ற விகிதத்தில் 2 பாகங்களாக பிரிக்கப்படுகிறது. அந்த இரு பாகங்களின் வர்க்கங்களின் கூடுதல் காண்க. இப்போ இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா 42 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது, சரியா? இதை வந்துட்டு 2ஆக பிரிக்கிறாங்க. அதை வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னு சொல்லலை, ஆனால் 2ஆக பிரிக்கிறாங்கல்ல. இந்த 2ஆக பிரிக்கிறதோட ரேஷியோ, இது ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ 3:4 அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ இந்த 2 நம்பர் இருக்குல்ல, இந்த 2 நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி அதை ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு தான் வந்து கேட்குறாங்க. ஓகேயா? இது எப்படி பண்ணலாம்? இப்போ அந்த நம்பர் வந்து 42ன்னு கொடுத்துட்டாங்க, அதை 2ஆக பிரிக்கிறோம். அந்த பிரிக்கிறதோட ரேஷியோ வந்து 3:4ன்னு கொடுத்துட்டாங்களா? அப்போ அதை நம்ம நம்பராக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவோம்? ரேஷியோவில் உள்ளதை எக்ஸ்ன்னு எடுத்துப்போமா? அப்போ ஃபஸ்ட்டு நம்பர் வந்துட்டு 3xன்னு எடுத்துக்கிறேன், செகண்ட் நம்பர் 4xன்னு எடுக்கிறேன், சரியா? இந்த நம்பரை தான் 2ஆக பிரிக்கிறோம். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு இதான் கிடைக்கும், அப்படி தானே? அதனால் 3x + 4x என்ன? 3 + 4 7. அப்போ 7x = 42ன்னு போட்டுட்டு இதை கேன்சல் பண்ணால் எனக்கும் 7 டேபிளில் 42ங்கிற 6 டைம் வருமா? அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு 6ன்னு கிடச்சிச்சு. இதை போய் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் அப்ளை பண்ணும்போது 3x, அப்போ வந்து 3 6 = 18. ஃபஸ்ட் நம்பர் வந்து 18 அப்படின்னும் 4x 4 × 6 என்ன? 24. அப்போ அந்த 2 நம்பர் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, 18 + 24. இதை ஆட் பண்ணால் என்ன? 42 தான் நமக்கு வரும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? இந்த 2 நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்களா? அப்போ 18 ஸ்கொயர் பண்ணுறோம். 18 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்னா 324 வருமா? அடுத்து 24 ஸ்கொயர் பண்ணால் 576. ஓகேயா? இப்போ இது ரெண்டையும் சம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 900 வரும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன இந்த கொஷினில்? 900. ஓகேயா?